கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக உங்களை இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துக்கிற வரவேற்கிறேன். இந்த வருடத்தில் இன்றைக்கு நாம் நம்முடைய புதன்கிழமை வேத படிப்பை நாம் முடிக்கப் போகிறோம். இதற்கு அப்புறமாக ஜனவரி மாதத்திலிருந்து நாம் மறுபடியும் தொடங்கி இருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் கிறிஸ்து பிறப்பை பற்றி தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் அவ்வாறாக பார்க்க போகிற இரண்டு மனிதர்கள், சிமியோன், அன்னாள் என்கிறதான இரண்டு மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம், கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக ராஜா. இணைந்து கொள்ளுகிறதான, கலந்து கொள்ளுகிறதான, பங்கு கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தெய்வ ஞானத்தினாலும் தெய்வ கிருபையினாலும் கர்த்தர் நிரப்புங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கடவுளை நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமான தேவஜனங்களே, நாம் இந்த வேத படிப்பை ஆரம்பித்ததான நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி விதவிதமான மனிதர்களை பற்றியும் விதவிதமான அந்த தலைப்புகளை பற்றி நாம் கற்று வருகிறோம். கடந்த நாட்களிலே இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து கற்றுக்கொண்டோம், யோசேப்பை குறித்து கற்றுக்கொண்டோம். மெய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு அப்புறமாக அவர்கள் எப்படி கடந்து வந்து தேவனை ஆராதித்தார்கள், சாஸ்திரிகள் எப்படி கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்கிறதான எல்லாவற்றையுமே நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதே வண்ணத்திலே சிமியோன், அன்னாள் என்கிறதான இரண்டு முதியவர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 25-38 வரையிலும் நாம் இன்றைக்கு வேகமாக அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதிகளிலே இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சிமியோன், அன்னாள் இவர்கள் இரண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்ததான தேவ ஜனங்களாக காணப்படுகிறார்கள். தேவன் தன்னுடைய ஜனங்களோடு மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே கடைசியாக பேசுகிறார், உறவாடுகிறார். அதற்கு அப்புறமாக ஏகதேசம் ஒரு 400 வருடங்கள் எந்த விதமான உறவாடல்களும் மனிதர்களோடு கூட தேவன் வைக்கவில்லை. 400 வருடத்திற்கு அப்புறமாக தேவன் சகரியாவோடு பேசுகிறார். அதற்கப்புறமாக மரியாளோடு பேசுகிறார். தூதன் மூலமாக வாக்குத்தத்தங்களை அவர் உரைக்கிறவராக இருக்கிறார். இந்த 400 வருடங்களிலும் இஸ்ரவேலிலே ஒரு ஆவிக்குரிய வறட்சி காணப்படுகிறது. அநேக விதமான ஜனங்கள் அவர்கள் தேவனை தேடாதவர்களாகவும் தங்களுடைய மனம் போன போக்கில் அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்து பிறந்து வருகிறார். மெய்ப்பர்கள், சாஸ்திரிகள் என்று சொல்லி எல்லாரும் அவரை வணங்குகிறார்கள். இயேசு பிறப்பின் செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதற்கு அப்புறமாக பார்க்கின்றதான போது இயேசு கிறிஸ்து அவர் பிறந்து 40 நாட்கள் ஆகிறதான போது அவர்கள் தாங்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும். 2ஆம் அதிகாரம் வசனம் 22 பார்க்கும்போது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இப்போது அவர்களுடைய முறைமையின்படி இயேசுவை அவர்கள் பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்கிறதற்காக அவர்கள் இப்போது தேவ ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். எந்த விதமான ஒரு அறிவிப்புகளும் இல்லை, எந்த விதமான கொண்டாட்டங்களும் அல்ல, எந்த விதமான ஒரு மிக பெரிதான ஜனக்கூட்டமும் அல்ல. ஆனால் இப்போது அவர்கள் தேவனுடையதான அந்த திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவும் மோசேயின் நியாய பிரமாணத்தை அவர்கள் நிறைவேற்றும் வண்ணமாகவும் இயேசுவின் பெற்றோர்கள் இப்போது இந்த தேவ ஆலயத்திற்கு கடந்து வருகிறார்கள். இங்கு கடந்து வருகிறதான போது சிமியோன், அன்னாள் என்கிறதான ஒரு 2 தேவ மனிதர்களை இவர்கள் சந்திக்கிறார்கள். யார் இந்த சிமியோன்? வசனம் 25 சொல்லுகிறது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இந்த மனிதன் ஒரு லேவி கிடையாது, ஒரு ஆசாரியன் கிடையாது, அல்லது ஏதோ ஒரு வேத பிரமாணகர் கிடையாது, வேதத்தை போதிக்கிறதான ஒரு மனிதனும் கிடையாது, ஒரு சமுதாயம் சார்ந்ததான ஒரு தலைவரும் கிடையாது. ஆனால் இவர் யார் என்று சொன்னால், அவர் நீதி உள்ளவர், அவர் நேர்மை உள்ளவர், தேவ பக்தி நிறைந்தவர், அவர் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தவராக இருக்கிறார்.
ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை பதவியை பற்றினது அல்ல, தேவ பற்றி குறித்ததாக இருக்கிறது. இந்த மனிதன் இவனிடத்திலே மிகப்பெரிய தேவ ஊழியன், மிகப்பெரிய தேவ மனிதன் என்று சொல்லுகிறதுக்கு பல வருடங்களாக அவன் ஊழியனாகவோ விசுவாசியாகவோ இருக்கிறதுனால் அது ஆகிறது இல்லை. ஆனால் அவன் எந்த அளவிற்கு அவன் தேவனோடு கூட இணைந்திருக்கிறான் என்கிறதை குறித்தே காணப்படுகிறது. அவர் மீது வைக்கிறதான விசுவாசம், அவர் மீது வைக்கிறதான நம்பிக்கையை பொறுத்தே அமைகிறது. ரோமர் 8:25 சொல்லுகிறது, நம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். இந்த மனிதன் சிமியோன் அவர் பொறுமையோடு இயேசு கிறிஸ்துவாகிய ஆறுதல் வருகிறதற்கு காத்திருக்கிறார். ஆனால் இந்த நிலையிலே இவருக்கென்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் காணப்படுகிறது. பாருங்கள், வசனம் 26, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டதும் இருந்தது. இந்த மனிதர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தவராக இருக்கிறார். இப்போது பரிசுத்த ஆவியினால் அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த ஆறுதலாகிய மேசியாவாகிய இயேசுவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். பாருங்கள், இந்த வசனத்தில் எந்த விதமான ஒரு டைம் லிமிட்ஸ் கொடுக்கப்படவில்லை, எப்போது அந்த ஆறுதல் வரும் என்று கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதற்காக இந்த மனிதர் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு பகுதியை பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே காணப்பட்டான். பரிசுத்த ஆவி அவருக்குள்ளதாக இருந்தவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போது பரிசுத்த ஆவியினால் அவர் இந்த தேவ ஆலயத்திற்கு கடந்து வருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவராக காணப்படுகிறார். அநேக விசுவாசிகள் இந்த பரிசுத்த ஆவியானவரை லகுவாக எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவரை தங்களுடைய மனதிலும் உள்ளத்திலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை அனுமதிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வழிநடத்துதலை நாம் காண வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தேட வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. ரோமர் 8:14 சொல்லுகிறது பாருங்கள், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள். நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்புடன் இருப்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் விரைவாக நிறைவேறுகிறதாக இருக்கிறது. இப்போது 27வது வசனம் சொல்கிறது பாருங்கள், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், இப்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உள்ளே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகிறதான போது இப்போது சிமியோன் ஒரு பாடலை பாட ஆரம்பிக்கிற பாருங்கள், அவன் அவரை தன் கரங்களிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு அப்புறமாக நாம் வேற யாருமே இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய கரங்களிலே ஏந்தினார்கள் என்று பார்க்க முடியாது. ஆனால் இந்த சிமியோன் என்கிறதான வயதான முதியவருக்கு நீதியும் நேர்மையும் தேவனோடு கூட இணைந்தும் இருந்து பசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர் ஆகிய இந்த மனிதருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. சாஸ்திரிகள் ராஜாக்கள் கடந்து வந்து வணங்குகிறார்கள். எந்த விதமான வேத பாரகனோ எந்த விதமான தலைவர்களுக்கோ இந்த இயேசுவை சுமக்கிறதற்கான பாக்கியம் கிடைக்கவில்லை. அந்த சிமியோன் என்கிறதான மனிதருக்கு பாக்கியம் கிடைக்கிறது. அவர் இயேசுவாகிய குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு அவர் சொல்லுகிறார் பாருங்கள், வசனம் 29, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்போது சமாதானத்தோടെ போக விடுகிறேன். இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், இந்த சிமியோன் என்கிறவர் ஒருவேளை அவர் வாலிபனாகவோ அவர் காணப்படுகிறது இல்லை, ஆனால் அவர் நிச்சயமாக முதியவராக இருக்க முடியும். அவர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்க முடியும் என்று சொன்னால், இந்த ஆறுதலாகிய இயேசுவுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார், பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இப்போது அவருடைய கண்கள் இந்த இயேசுவை காணுகிறது. அவர் சொல்லுகிறார், இப்பொழுது சமாதானத்தோடே கூட உமது அடியானை போக விடுகிறேன். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமைக்காகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டதே. பாருங்கள், புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இயேசுவை அறியாதவர்களுக்கு ஒளியாகவும் இந்த இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் ஜனங்களுக்கு இரட்சிப்பாகவும் இந்த கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார். இந்த பாடலை சிமியோன் பாடுகிறதான போது அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் இயேசுடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள்.
அதோடு கூட மாத்திரமல்ல, அதற்கு அப்புறமாக இந்த சிமியோன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி. வசனம் 34, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுங்குகிறதற்கும் எழும்புகிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். பாருங்கள், இந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தை பாருங்கள். சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அதற்கு அப்புறமாக நடக்க போகிறதான காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இவருக்கு விரோதமாக எழும்புவார்கள். நீ அவருடைய தாயாக இருக்கிறார், உன்னுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் குத்தும். அதாவது உன்னுடைய மகனாகிய இந்த குழந்தையாகிய இயேசுவானவர் மிகவும் பாடுகளை அனுபவிக்க போகிறார். எதற்காக? இந்த ஜனங்களுக்காக அவர் பாடுகளை அனுபவிக்க போகிறார். யோவான் 19:25 பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் கடைசி பாடுகளிலும் இயேசுவின் தாயாகிய மரியாள் அவரோடு கூட காணப்படுகிறார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையாப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். பிரியமான தேவஜனங்களே, சிமியோனை போல இந்த ஆறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறதற்கான அந்த பொறுமை உங்களுக்கு காணப்படுகிறதா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வாக்குரைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்திற்காக எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் சில விதமான காரியங்களுக்காக காத்து கொள்ளாமல் இருப்பீர்கள். உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் விட்டிருப்பீர்கள், உங்களுடைய தியானத்தை விட்டிருப்பீர்கள். தேவனை விட்டு சில நேரங்களில் வழிவிலகி கூட போயிருக்கிறதான சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் பொறுமையோடு காத்திருக்காத தன்மை இருந்திருக்கிறதா? அப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் இனிமேல் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். வசனம் 36 38 வரையிலும் வருகிறதான போது அன்னாள் என்கிறதான ஒரு ஸ்திரியை பார்க்க முடியும். இந்த ஸ்திரீ யார் என்று சொன்னால் வசனம் 36, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பனுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாக காணப்படுகிறார். இந்த ஸ்திரீயால் ஆசேருடைய கோத்திரத்தை சார்ந்தவள். ஆசேர் யார்? யாக்கோபுடையதான குமாரர்களில் ஒருவன். இந்த கோத்திரம் மிகவும் இழிவாக படுத்தப்பட்டதான ஒரு கோத்திரம், யாருமே கண்டு கொள்ளாத ஒரு கோத்திரம். ஆனால் அந்த கோத்திரத்திலிருந்து அன்னாள் என்கிறதான ஒரு ஸ்திரியை நான் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இவருடையதான தகப்பனார் பெயர் பனுவேல். இந்த ஸ்திரீ ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். இவர்கள் வயது சென்றவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை வயது சென்றிருக்கிறார்கள்? வசனம் 37, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். இவர்கள் வயது சென்றவர்கள். இவர்களுக்கு 84 வயது ஆகிறது. இவர்கள் விதவை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தன்னுடைய கணவனை அவர்கள் இழந்திருப்பார்கள். அந்த நாள் முதல் கொண்டே ஒருவேளை இவர்கள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறதான தேவன். வேதனை தேவனுடைய அழைப்பிலிருந்தும் வாக்குத்தத்தத்திலிருந்தும் அவரது நோக்கத்திலிருந்தும் தகுதி இழக்க செய்கிறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள் வருகிறதா, போராட்டங்கள் வருகிறதா, அது தேவனுடைய திட்டத்திலிருந்து உங்களை ஒருபோதும் விலக்காது. இந்த அன்னாள் என்கிறதான ஸ்திரீ தேவனுடைய வருகையை அவர்கள் பார்க்கிறதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் விதவை, அவர்களுக்கு என்று சொல்லி யாரும் இல்லை. ஆனால் தங்களை தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் அர்ப்பணிக்கிறதில்லை, மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாகவும் தொடர்ந்து தேவனோடு கூட நேரத்தை செலவிடுகிறவர்களாகவும் இவர்கள் காணப்படுகிறார்கள். லூக்கா 18:1 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறதற்கு ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. இடைவெளி விடாமல் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே இயேசு கிறிஸ்து தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக தேவாலயத்து வருகிறதான போது இந்த 2 விதமான முக்கியமான மனிதர்களை நாம் இதில் பார்க்க முடிகிறது. இந்த அன்னாளுடைய இன்னொரு
குவாலிட்டியை பார்க்கிறதான போது வசனம் 38 சொல்கிறது, அவளும் அந்நேரத்தில் வந்து நின்ற. எந்த நேரத்திலே? சிமியோன் இந்த இயேசுவாகிய குழந்தையை கையிலே ஏந்தி ஜெபித்து பரிசுத்தம் பண்ணி தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறதான போது அவளும் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இப்போது இந்த ஸ்திரீ தைரியமாக தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறவர்களாக காணப்படுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உண்மையான ஆராதனை எப்போதும் சாட்சிக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்கிறது. நாம் தேவனை எப்போதும் ஜெபிக்கிறவர்களாகவும் தேவனை நோக்கி நாம் முறையிடுகிறவர்களாகவும் அவரை ஆராதிக்கிறவர்களாகவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறதான போது அவரை பற்றி முழுமையாக நாம் சாட்சி இடுகிறதற்கு முடிகிறதாக காணப்படுகிறது. நாம் இதை பார்க்கும்போது இந்த சிமியோன் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், சிமியோன் இஸ்ரவேலுடையதான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த அந்நாள் இஸ்ரவேலுடையதான ஜெபத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் இதில் பார்க்க முடியும். ஒரு மனிதன் ட்ரெயினில் பயணம் செய்கிறவன் அல்லது ஃப்ளைட்டில் பயணம் செய்கிறவன் அவன் டிக்கெட்டுகளெல்லாம் வாங்கி முன்பதாகவே அந்த ஸ்டேஷனுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ போய் அவன் காத்து கொண்டிருக்கிறான். எதற்காக என்று சொன்னால், அவனுடைய ட்ரெயின் வருகிறதற்காக அல்லது அவனுடைய ஃப்ளைட் வருகிறதற்காக. அது ஒருவேளை தாமதமாகும், ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவன் நகராமல் அவன் பொறுமையோடு கூட அதில் காத்திருக்கிறான். காத்திருந்து அதற்கு அப்புறமாக அவனுடைய ட்ரெயின் அல்லது ஃப்ளைட் வந்ததற்கு அப்புறமாக மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவன் ஏறி தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குகிறவனாக இருக்கிறான். ஆம், அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவுக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த கிறிஸ்துவானவர் நான் ஏற்கனவே சொல்லுகிறதை போல அவர் இந்த உலகத்திலே குழந்தையாக கடந்து வந்திருக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு முறை அவர் வரப்போகிறார், குழந்தையாக அல்ல, ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அதற்காக நீங்களும் நானும் பொறுமையோடு காத்திருந்து ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்னவென்று சொன்னால், தேவன் தமது வாக்குத்தத்தங்களை சரியான நேரத்தில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் தாமதிப்பது இல்லை. அவர் எப்போதும் நோக்கத்தோடு செயல்படுகிறவராக இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை காலம் ஒருபோதும் தடுக்கவே முடியாது. சிமியோன் இந்த ஆறுதலுக்காக காத்து கொண்டிருந்தார். அவருடைய வயது தடையாக இருக்கவில்லை, அவருடையதான முதுமை தடையாக இருக்கவில்லை, ஆனால் அது நிறைவேறினதாக இருக்கிறது. ஜெபமும் கீழ்ப்படிதலும் நிறைந்திருக்கும் போது காத்திருப்பது செயலில் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் தியானம் அவருக்காக காத்திருக்கிறது இருக்கும்போது நம்முடைய விசுவாசத்தையும் அவருக்கு கீழ்ப்படுகிறதையும் ஒருவருமே தடுக்கவே முடியாது. காத்திருப்பது என்பது எதையும் செய்யாததல்ல, சரியான விசுவாசத்தோடு செய்வதே ஆகும். அந்நாளுக்கு அவருடைய நேரத்தை அவர்கள் வீணடிக்கவில்லை, மாறாக அவர்கள் ஜெபத்திலும் தியானத்திலும் ஆராதனையிலும் இரவும் பகலும் அவர்கள் காத்திருந்தார்கள். ஆவிக்குரிய உணர்வு தேவனுடைய செயல்களை அடையாளம் காண உதவுகிறது. நம் பரிசுத்த ஆவினால் நிரம்பி இருக்கிறதான போது தேவன் என்ன செய்ய போகிறார் என்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நிறைவேறுதல் பெருமையை அல்ல, சமாதானத்தை கொண்டு வருகிறதாக இருக்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றம் ஒரு பெருமையை அல்ல, சமாதானத்தை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை இந்த சிமியோன் தன்னுடைய கரங்களிலே ஏந்தி அவர் பெருமைப்பட்டவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டதே, என்னை இப்போது நீ சமாதானத்தோடு கூட அனுப்புவீர் என்று சொல்லுகிறார். வெளிப்பாடு சாட்சியாக மாற வேண்டும். நம்முடைய வெளிப்பாடுகள் தரிசனங்கள் சாட்சியிடுகிறதாக மாற வேண்டும். அதை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடங்கள் என்னவென்று சொன்னால், பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த சிமியோனை போல நம்பிக்கை நிறைந்தவர்களாக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். நீதி உள்ளதான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த அந்நாளை போல ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், தியானத்திலே தரித்திருக்க வேண்டும், ஆராதனையிலே தரித்திருக்க வேண்டும். எப்போது? இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் அவருடைய துதியை நம்முடைய நாவிலே கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அதோடு கூட விட்டுவிடாத படிக்கு இந்த கிறிஸ்துவையும் நாம் சாட்சியிடுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்து பிறப்பின் போது முக்கியமாக காத்து கொண்டிருந்தான சாட்சிகளில் ஒருவர் தான் இந்த சிமியோனாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்திலே அவர் பரிசுத்தாவினால் நிறைந்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை ஆசீர்வதித்து தேவனுடைய திட்டம் என்னதென்று அவர் அறிந்து கொண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை நீங்கள் ஆசாரியர்களாக இல்லாமல் இருக்கலாம், லேவியர்களாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மிக பெரிதான போதகராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? இரவும் பகலும் அவரை உயர்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்கள் நாம் அவரோடு கூட நெருங்குகிறதான காலங்களாக காணப்படட்டும். அவரை பிரசித்தப்படுத்துகிறதான காலங்களாக காணப்படட்டும். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கண்களை மூடுவோமா? ஒருவேளை எந்த நிலையிலே நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதற்கு முடியாத சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்கள், இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே பறைசாற்ற முடியாத சூழ்நிலை எதுவாக இருக்கிறது, அதை எல்லாமே தகர்த்து போடுகிறதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபையை புரிவாராக. பிதாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடுமுறை நம்முடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாக, அதோடு கூட விட்டுவிடாதபடிக்கு அதை நாங்கள் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கிருபையின் பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும். அப்பா, அடுமுறை இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களிலே உங்களுடைய கிருபைகளினால் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தெய்வ பிரசன்னம் உங்களோடு இருக்கட்டும். மீண்டுமாக இன்னொரு விதமான வேதாகம படிப்புகளிலே நாம் ஜனவரியிலிருந்து நாம் சந்திக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.